ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் மீனராசிக்காரங்களை பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த அக்டோபர் மாதம் மீனராசிக்காரங்களுக்கு சுமாரான பலன்கள் தாங்க தரப்போகுது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க எந்த இடத்துலையும் சட்டுன்னு பேசுகிற தன்மை கொண்டவங்க. மனசில் எதையும் ஒளிச்சி வைக்க மாட்டாங்க, கோபத்தோடு பேசிடுவாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல வக்கரகதி அடையிறது நல்ல ஒரு விஷயம். எதிரி வீட்டில் போய் மறையிறதே தப்பு, அதுவும் 3ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறாரு. அந்த இடத்துல வக்கரகதியும் அடையிறாரு. நீச்சனாகி பாசிட்டிவை ஏற்படுத்த போகுது. இதனால மன நிம்மதியும் பண நிம்மதியும் வரும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சரி செய்வீங்க. குடும்பத்தாரோட உதவியோட பண விஷயத்தோட சிக்கலை தீர்ப்பீங்க. 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் உங்களுக்கு இருந்த பயம் எல்லாம் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த பயமும் நீங்கும். தாயோட கோபத்துக்கு ஆளாவீங்க. ஆனாலும் அந்த கோபத்திலிருந்து வெளியில் வர வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. சூரியன், புதன், கேது. இதில் புதன் முதல்ல பயிற்சி ஆகிறாரு 8ஆம் இடத்துக்கு. அடுத்தது சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறது மேலும் உங்களுக்கு வசதியை தரும், நற்பெயரையும் தரும். சூரியன் 8ஆம் இடத்திற்கு போய் நீச்சமாகும் போது செவ்வாயின் பார்வையும் 20ஆம் தேதிக்கு வந்து சேரும். இதனால நீச்சன் பார்த்தால் ஈசன் ஆவான். எதிரிகள் அடங்கி வருவார்கள். அவமானம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுல நெருக்கம் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இதனால் இருவரும் இணைந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வாழ்க்கையை மகிழ்ச்சியை நடத்த உதவும். சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை செயல்படுத்துறது மூலியமாகவும் நெருக்கமாவீங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்குறதுல கொஞ்சம் சலிப்பாக இருப்பாங்க. ஒரு சில மீனராசி பிள்ளைங்க வாக்குவாதம் கூட செய்வாங்க. கோபப்படாமல் விட்டுப்பிடிங்க. பிள்ளைங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்து தாங்க வரப்போகுது. சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற எதிர்பாராத செலவுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உங்களோட சொத்து மற்றும் ஏதாவது டாக்குமெண்ட் விஷயத்துலையும் பிரச்சனை வரலாம். இந்த மாதம் குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க. உடல்நிலை சரியில்லாமல் போகும். அதனால் ஹாஸ்பிட்டல் செலவும் செய்வீங்க. உங்களோட வருமானம் இந்த மாதிரியான எதிர்பாராத செலவுகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கும். பணத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செலவு செய்யுங்க. அதனால் ஏதாவது திடீர் செலவு வந்தாலும் சமாளிக்க உங்களால் முடியும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது நல்லது. 12ஆம் அதிபதி 12லேயே இருக்கிறாரு. அதனால் வரவும் உண்டு, செலவும் உண்டு. செலவை சுப செலவாக மாற்றிக்குவாங்க புத்திசாலித்தனமாக. இல்லைன்னா அது விரைய செலவாக மாறிடும். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 8ஆம் அதிபதியான 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பண செலவு ஆகும். இது வெளிநாட்டு செலவு, வீட்டு பொருட்கள் வாங்கிறது, வெளியூர் பயணம் செய்கிறது அப்படின்னு செலவுகள் ஆகும். அதுலேயும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம், நகை இப்படி வாங்குறதுல சுப செலவும் ஆகும். மீன ராசிக்காரர்கள் உங்களோட தொழிலில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான சிறிது காலம் ஏற்படும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே தான் இருக்கும். உங்கள் கூட போட்டி போடுறவங்க கிட்ட, குறிப்பாக பெண் கூட்டாளி மூலமாக ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாம். வணிக செலவு தொடர்ந்து அதிகரிக்கும். மேலும் உங்கள் கூட்டாளிங்க கூட தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பும் இருக்குங்க. இது உங்களோட தொழில், வியாபார அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் மாற்றுற அளவுக்கு பெருசாகிடும். 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு. அதனால் தைரியம் கொடுக்கும். எதையும் செஞ்சு முடிக்கிற பலமும் கொடுக்கும். ஆனால் முடிவு எடுக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார ரீதியாக உங்களோட பணத்தை வச்சு செய்கிறத விட உங்களோட அறிவை வச்சு புத்திசாலித்தனமாக செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த செவ்வாய் 9க்குரியவன். பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் அப்பா மூலியமாக ஏதாவது உதவி கிடைக்கலாம். வண்டி, வீடு, நிலம் வாங்க. இந்த மாதம் உங்களோட அம்மா உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். பிரிஞ்சிருந்த உறவினர்கள் ஒன்று சேர்ற வாய்ப்பும் இருக்குது. இதுவரை வாடகை வீட்டில் இருந்த நிலை மாறி சொந்த வீடு வாங்குற எண்ணம் கூட உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் மீனராசிக்காரங்க அவங்களோட வேலையில் சில சவால்களை சந்திப்பீங்க. கூட வேலை செய்கிறவங்க மூலிமா ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் ஆஃபீஸில் சங்கடமான சூழ்நிலையெல்லாம் வரலாம். யாருக்கிட்டேயும் சண்டை போடாதீங்க. நீங்கள் ஓவர் டைமாக வேலையே செய்வீங்க. ஆனாலும் அதுக்கான தனி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் கோபப்படாமல் நிலைமையை சமாளிங்க. விட்டு கொடுத்து போங்க.
வேலையில் இடமாற்றம் வரும். ஆனால் நீங்களாவே இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடி போகாதீங்க. வேலையில் இருக்கிறப்பவே நல்ல ஒரு வேலையை அமைச்சிட்டு அப்புறமா இந்த வேலையை விடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தங்கள் தேடி வரும். கலைத்துறையில் இருந்தவங்க மன அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர் இப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தோட பாதியில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து உட்கார்றாரு குருவோட பார்வையில். அதாவது ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறாரு. அதனால் பதவி உயர்வு, பதவி ஒப்பந்தம் எல்லாமே வரும். மாணவர்கள் வெளிநாட்டிற்கு போய் படிக்கிற வாய்ப்பும் இருக்குது. அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. சில மீனராசி மாணவர்கள் படிப்பில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இவங்க நல்லா தூங்குறது மூலமாக கவனக்குறைவே ஏற்படாமல் இருக்கும். படிப்பு விஷயத்தில் நல்லா படிக்கிறது மூலமாக எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால் உங்களோட கவனத்தை சிதற விடாமல் படிங்க. முயற்சி திருவினையாக்கும். இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு 6க்குரியவன் 7ல் இருக்கிறாங்க. மாதத்தோட பாதிக்கு மேலே சூரியன் நீச்சமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டுமே கடனை வாங்குங்க. திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கடனை வாங்க வேணாம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு கடனால் ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாம். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனியாக உட்கார போகிறாரு சனி பகவான் மார்ச் மாதத்தில் இருந்து. அதனால் கடன் அதிகமாக வாங்கினா உங்களுக்கு கடன் அழுத்தத்தை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. அப்புறம் அதுவும் சரியாகாத நிலையில் வந்துடும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு 7க்குரியவன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதனால் ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு தசாபுத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா, அதாவது புதன் திசை புதன் தசாபுத்தி நடக்குதுன்னா நிச்சயமாக திருமணம் நடக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலன்னு நினச்சிருப்பீங்க. இந்த புதன் திசை உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை துணையை தேடித்தர போகுது. குழந்தை பாக்கியமும் இருக்குங்க. அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதினவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் நடக்க போகுதுங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இடமாற்றம் கேட்டும் கிடைக்கலன்னு நினச்சிங்க. இப்போ அதுவும் நடக்க போகுது. உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுதுங்க. திடீர் திருப்பமாக இது எல்லாமே நடக்க போகுது. மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இந்த மாதம் வக்கரமாக இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. நிச்சயம் உங்களோட மனதில், சிந்தனையில், செயலில் இருக்கிற குறையை நிவர்த்தி செய்வார். மீன ராசிக்காரங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. தூக்கம் இல்லாமலும் ரொம்பவே சிரமப்படுவீங்க. உங்களோட மனைவி மற்றும் தந்தையின் உடல்நிலையில் கவலை அளிக்கும். எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வரலாம். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படலாம். அதனால் தியானம், யோகா செய்யுங்க. இதனால் உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கம் உடல் நலத்துக்கு நல்லது. ரொம்ப நாளாக இருந்த நோயும் தீரும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க அவங்களோட ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறு அம்சங்களை கொண்டது. அதனால் நீங்களும் பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பீங்க. தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்தவங்க. பணத்தை விட குணம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுடுவீங்க. உங்களோட இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்களின் 9ஆம் அதிபதியாகவும் வருகிறார். 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பேசியே நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஆயுள் காரகராகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு. பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு நாவாம்சம் அதிபதி புதன். அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவாங்க. அதிகாரத்துக்கு அடிப்பணிய மாட்டாங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற போராட்டத்துக்கு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடைவீங்க. வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம் உத்திராடம். மகர ராசியில் பிறந்தவங்க மற்றவங்கள ஆதிக்கம் செய்ய தயங்க மாட்டாங்க. உழைத்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கை துணையிடம் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க. உள்ளதை உள்ளபடியே பேசுவீங்க. மற்றவங்க விவாதத்துக்குன்னு வந்தால் கொஞ்சம் கூட சலிக்காமல் அவங்கக்கிட்ட பதிலடி கொடுப்பீங்க. புதனுக்குரிய 3வது நட்சத்திரம் ரேவதி. இது ராசிகளில் கடைசியாக வரும் மீன ராசியின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகான உடலமைப்பும் வசீகரமான கண்களையும் கொண்டவங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. பேச்சாற்றல் மிக்கவங்க. சமயோகிச்சித புத்தியால் மற்றவங்களை எளிதில் வசியப்படுத்திடுவாங்க. கூட பிறந்தவங்க மீது கொண்ட பாசத்தால் பூர்வீக சொத்துக்களை கூட விட்டு கொடுக்கும் குணம் கொண்டவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.